ஹாய் நண்பா. எலான் மஸ்க், ஜெஃப் பெசோஸ், மார்க் ஜக்கர்பர்க், பில் கேட்ஸ், ஸ்டீவ் ஜாப்ஸ் இவங்க எல்லார்ட்டையும் காமனாக இருக்கிறது என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இவங்க எல்லாரும் பில்லியனர்ஸ், அதான காமனான விஷயம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் அதை சொல்ல வரல. இவங்க எல்லாம் ஆண்டர்ப்ரனர்ஸ். ஆண்டர்ப்ரனர்ஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னா, ஒரு பிஸ்னஸை க்ரியேட் பண்ணி அந்த பிஸ்னஸ் மூலிமா நிறைய மக்களுக்கு வேல்யூ ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ரொடியூஸ் பண்ணுற வேல்யூக்கு நிகரான மணி அவங்களுக்கு கிடைக்கும். ஆண்டர்ப்ரனர்ஸால தான் இந்த உலகமே ஒழுங்காக ரன் ஆகுது. நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கல்ல, அதை உருவாக்குனதும் ஒரு ஆண்டர்ப்ரனர் தான். நீங்கள் ரொம்ப டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கிற கார், பைக் இது எல்லாத்தையும் மேனுஃபேக்சர் பண்ணதும் ஆண்டர்ப்ரனர் தான். நீங்கள் போர் அடிக்குதுன்னு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்கள, அதை க்ரியேட் பண்ணதும் ஒரு ஆண்டர்ப்ரனர் தான். போர் அடிக்குதுன்னு யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறீங்கள, அந்த யூடியூப்பை க்ரியேட் பண்ணதே ஒரு ஆண்டர்ப்ரனர் தான். இப்படி நம்மளுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் ஆண்டர்ப்ரனர்ஸ் நம்மளுக்கு உதவி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. சரி, எப்படி அவங்க ஆண்டர்ப்ரனர்ஸாக மாறியிருப்பாங்க? அவங்க ஆண்டர்ப்ரனர்ஸாக மாறணும்னா அவங்க முதல்ல ஒரு பிஸ்னஸை க்ரியேட் பண்ணணும்ல. நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல, அவங்க எல்லாரும் வெறும் பிஸ்னஸை க்ரியேட் பண்ணல, அவங்க எல்லாரும் ஸ்டார்ட் அப்பை க்ரியேட் பண்ணாங்க. அதனால தான் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் அண்ட் பில்லியனர்ஸாக இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் அப்னா என்ன, ஸ்டார்ட் அப்பை எப்படி உருவாக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்யூச்சரை டிஃப்ரெண்ட்டாக மாற்றுறதுக்கு நிறைய மக்கள் சேர்ந்து பில்டு பண்ணக்கூடிய ஒரு பிளான் தான் ஸ்டார்ட் அப். வெர்டிக்கல் ப்ராக்ரஸ், ஹரிசாண்டல் ப்ராக்ரஸ். ஹரிசாண்டல் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது என்னன்னா 1 to n போகிறது. அதாவது ஏற்கனவே இருக்கிற பொருளை நம்ம காப்பி பண்ணி ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஹரிசாண்டல் ப்ராக்ரஸ். வெர்டிக்கல் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி யாருமே கண்டுபிடிக்காத ஒன்றை கண்டுபிடிக்கிறது. 0 to 1 போகிறது தான் வெர்டிக்கல் ப்ராக்ரஸ். ஹரிசாண்டல் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது ஈஸி. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஈஸியாக நம்மளால் ரெப்ளிகேட் பண்ணிக்க முடியும். வெர்டிக்கல் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பில்ட் பண்ண போகிறத வேறு யாரும் பில்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்களாக தான் கஷ்டப்பட்டு பில்ட் பண்ணணும். ஒரு கம்ப்யூட்டரை வச்சு ஒரு கம்ப்யூட்டரை உருவாக்குனீங்கன்னா அதுதான் ஹரிசாண்டல் ப்ராக்ரஸ். இதே ஒரு கம்ப்யூட்டரை வச்சு ஒரு ஏஐ பவர்டு ரோபோட்டை உருவாக்குனீங்கன்னா இதுக்கு பேர் தான் வெர்டிக்கல் ப்ராக்ரஸ். நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப்பை பில்டு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 0 to 1 போகணும். அதாவது நீங்கள் வெர்டிக்கல் ப்ராக்ரஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதே நீங்கள் 1 to n போனீங்கன்னா அது ஸ்டார்ட் அப் கிடையாது, அது ஒரு பிஸ்னஸ். 0 to 1 போகிற மாதிரியான ஒரு ஐடியாவை பிக் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். காம்படிஷன் வெர்சஸ் மொனாப்பலி. காம்படிஷன் அப்படிங்கிறது நிறைய பேர் செய்கிறத நம்மளும் செய்கிறது. மொனாப்பலி அப்படிங்கிறது செய்ய கஷ்டமாக இருக்கக்கூடிய புது விஷயத்தை செய்கிறதுக்கு பேர் தான் மொனாப்பலி. நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப்பை உருவாக்கி அந்த ஸ்டார்ட் அப் ரொம்ப நாளைக்கு இருக்கணும், நிறைய வேல்யூ ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் காம்படிட்டர் என்ன ப்ராடக்ட் பண்ணுறாரோ அதவே நீங்களும் காப்பி பண்ணக்கூடாது. அப்படி காப்பி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லூஸ் பண்ணிடுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் இருக்குன்னு வச்சுப்போம். நீங்களும் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் செய்ய போகிறீங்க. நீங்கள் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் செய்ய போகிற இடத்துல ஆல்ரெடி ஒரு 10 ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு வச்சுப்போம். இங்கே உங்கள் காம்படிட்டர் ஒரு டிஷ்ஷோட விலையை கம்மியாக சொன்னார்னா நீங்களும் கம்மியாக தான் சொல்லி ஆகணும். உங்கள் டிஷ்ஷோட விலையை கம்மியாக சொல்லினா உங்கள் கடைக்கு கஸ்டமர் வர மாட்டாங்க, உங்களோட காம்படிட்டர் கடைக்கு தான் கஸ்டமர் போவாங்க. அவர் கம்மியாக சொல்கிறாரு, நீங்களும் கம்மியாக சொல்லுவீங்க. நீங்கள் கம்மியாக சொல்கிறீங்கன்னு அவரும் கம்மியாக சொல்லுவார். இப்படியே மாற்றி மாற்றி பண்ணுறதால கடைசியில் நீங்கள் அந்த பிஸ்னஸை இழுத்து மூடுற நிலைமைக்கு வந்துடுவீங்க. மொனாப்பலிங்கிறது யாரையும் பார்த்து காப்பி பண்ண மாட்டீங்க. நீங்கள் செய்கிறத யாராலையும் காப்பி பண்ணவும் முடியாது. எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஊரில் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஆனால் அந்த ரெஸ்டாரண்ட் எல்லாம் வெறும் சாப்பாடு, தோசை, பிரியாணி அந்த மாதிரி செய்கிற ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது. இதே இப்போ நீங்கள் போய் அங்கே ஒரு பர்கர் ஃப்ரான்ச்சைஸ் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். இப்போ அங்கே உங்களுக்கு காம்படிட்டரே கிடையாது, நீங்கள் தான் அங்கே தனியாக இருக்கீங்க. நீங்கள் உங்கள் பர்கருக்கெலாம் எவ்வளோ ப்ரைஸ் தீர்மானிக்கிறீங்களோ அவ்வளோ ப்ரைஸில் நீங்கள் விற்கலாம். யாரும் உங்களை கம்பீட் பண்ண முடியாது. மக்களும் ஒரே ஒரு கடை அங்கே இருக்கிறனால அங்கே தான் வருவாங்க. உங்கள் ஸ்டார்ட் அப் இந்த பர்கர் ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி தான் இருக்கணும், அதாவது மொனாப்பலியாக இருக்கணும். ஒரு மொனாப்பலி ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது பெருசாக ஆக ஆக ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இதே நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் ஸ்டார்ட் அப்பை க்ரியேட் பண்ணிங்கன்னா ஒரு தடவை நீங்கள் கஷ்டப்பட்டு அந்த சாஃப்ட்வேரை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் ரெப்ளிகேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கு ப்ரைஸ் செலவாகாது. அதே மாதிரி ஈஸியாகவும் ரெப்ளிகேட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கோங்களேன். அவங்க ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டு இன்ஸ்டாகிராமை க்ரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த இன்ஸ்டாகிராமை யார் வேணாலும் எப்போ வேணாலும் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய பேர் டவுன்லோட் பண்ணுறாங்களோ இன்ஸ்டாகிராமை, அவ்வளோக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் அதிகமாவாங்க. அவ்வளோக்கு அவ்வளோ இன்ஸ்டாகிராமும் மணி ஏர்ன் பண்ண முடியும். பில்டிங்கே மொனாப்பலி. இப்போ நம்ம எப்படி ஒரு மொனாப்பலியை உருவாக்குறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ஸ்டார்ட் ஸ்மால் அண்ட் மொனாப்பலைஸ். இப்போ இருக்கிற எவ்வளோ பெரிய டெக் ஜெயின்ஸை வேணாலும் எடுத்துக்கோங்க, எவ்வளோ பெரிய பிஸ்னஸை வேணாலும் எடுத்துக்கோங்க. அவங்க ஆரம்பிக்கும் போது சின்ன லெவலில் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க.
இப்போ இவ்வளோ பெரிய டெஸ்லா ஸ்பேஸ் எக்ஸை வச்சுருக்க எலான் மஸ்க் ஆரம்பிக்கல ஒரு சின்ன கம்பெனியாக தான் ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ நீங்களும் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், பெருசாக மோனோப்ளைஸ் பண்ணுங்கள். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா கேளுங்க. முதல்ல நீங்கள் சின்ன ஒரு நீச் மார்க்கெட்டை பிடிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு சுற்றி இருக்கிற மார்க்கெட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அக்வயர் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் ஃபஸ்ட்டு டிவிடியை மெயில் மூலியமாக அவங்க கஸ்டமருக்கு டெலிவர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மூவி சப்ஸ்கிரிப்ஷன் பிளாட்ஃபார்மாக மாறினாங்க. இப்போ அவங்களே ஓன் மூவியை எடுத்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தேதிக்கு வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் லார்ஜஸ்ட் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்னா அது நெட்ஃப்ளிக்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு சின்ன மார்க்கெட்டை அக்வயர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற அட்ஜசன்ட் மார்க்கெட்டை அக்வயர் பண்ணுங்கள். தேர்ட் ஸ்டெப் என்னென்னா டோன்ட் டிஸ்ட்ரப்ட். நீங்கள் யார் கூடயும் கம்பீட் பண்ணக்கூடாது. யாராவது லார்ஜ் காம்படிட்டரோட கம்பீட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களோட ப்ரைஸை கம்மி பண்ணி ப்ராடக்டை விற்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் நீங்கள் உங்கள் கம்பெனியை இழுத்து மூடுற நிலைமைக்கு வந்துடும். ஸோ யார் கூடயும் கம்பீட் பண்ணாதீங்க, மோனோபொலியாகவே இருங்க. ஃபோர்த்து ஸ்டெப் என்னென்னா த லாஸ்ட் வில் பி ஃபஸ்ட். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஒரு புது மார்க்கெட்டை கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதாவது ஒரு புது ப்ராடக்டை உருவாக்கியிருக்கீங்க. இது வரைக்கும் வேறு யாருமே உருவாக்கலை அப்படின்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக மார்க்கெட்டை கேப்சர் பண்ண முடியுமோ, அதாவது நிறைய கஸ்டமரை அக்வயர் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வேகமாக நீங்கள் கஸ்டமரை அக்வயர் பண்ணணும். இந்த மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டட் வீடியோவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள்.